நம்ம ஊர் சைடெல்லாம் மழை அடிச்சு ஊத்திட்டுருக்குங்க. ஒரு வாரமா வெயிலவே பார்க்கல. மழை பேஞ்சுட்டே இருக்கு. திடீர்னு மழை வந்துட்டே இருக்கு. நம்மனால கொரியரும் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங்லேயே வச்சுருந்தோம். சரி இன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு காலையில் கூப்பிட்டு கேட்டேன். இல்லை வர மாதிரி இல்லை, இருந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த நம்பிக்கையில் பண்ணைக்கு கிளம்பி போயிட்டேன். அப்புறம் பண்ணைக்கு கிளம்பி போன பற்றி ஒரு 2 மணிக்கு மேலே சொன்னாங்க, இல்லை கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணிக்கலாம். கள்ளிமலையான ஆர்டரும் இருக்குது. சப்பாத்தி கள்ளிப்பழமும் ஒரு 2 கிலோ பறிச்சுட்டு வந்துருந்தேன். சரி அதுவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க செடிகள்லாம் நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து போட்டு அது வந்து வளர்ந்து வரக்கு லேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து போடுறதில்ல. ஒரு 4 கட்டிங்ஸ் 3 கட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். அதுவும் யாராவது கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவேன். அதனால தான் என்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம போடுறதே கம்மியாக தானே போடுறோம். சரி இனிமேல் இருந்துட்டு மழை காலமாக இருக்குது, கொஞ்சம் கட்டிங்ஸ்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டிங்ஸும் போட்டு வச்சேன். அப்புறம் ஆர்டர் வந்து இருக்கிறனால பெண்டிங்காக இருக்கிற ஆர்டர் ஃபுல்லாமே முடிச்சிடலாம். எதுவுமே பெண்டிங்கில் இல்லாமல் இனிமேல் ஆர்டர் எடுத்தோம்னா புது ஆர்டராக எடுத்து அடுத்த வாரம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆர்டருக்கெலாம் வந்து போட்டு விட்டாச்சு. ஆனால் இந்த கள்ளிச்செடி பேக் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டம். எப்பயுமே ஏதாவது ஒரு கள்ளிச்செடி ஆர்டர் வந்துடுது.